பாப்பா கதைகள். ஒரு அழகிய ஊரில் ராம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் காட்டுக்குள் சென்று விறகை வெட்டி கொண்டு வந்து மக்களிடம் விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் விறகை வெட்ட காட்டுக்குள் சென்றான். இங்கே மரம் எதுவும் விறகு வெட்டுவது போல் இல்லையே, என்ன செய்வது? ஆகா, இந்த மரம் நன்றாக இருக்கிறது, இதை வெட்டினால் அதிக பணம் பார்க்கலாம். ராமுக்கு இந்த மரம் நினைப்பதை எல்லாம் கொடுக்கும் மந்திர மரம் என்று தெரியாமல் வெட்ட ஆரம்பித்தான். ரொம்ப களைப்பாக இருக்கு, சிறிது நேரம் ஓய்வு எடுப்போம். ஆகா, காற்றும் நன்றாக வீசுது, இப்போ ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தால் நன்றாக தூங்கலாம். இதை கேட்ட மரம் அவனுக்கு கட்டிலும் மெத்தையும் கொடுத்தது. இதை பார்த்த அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன, நம்ம கேட்டது உண்மையில் வந்திருக்கு, இதை யாரு கொடுத்தது? இங்கே யாரும் இல்லையே. மனகுழப்பத்துடன் கட்டிலில் அமர்ந்தான். இதை யாரு கொடுத்தது? இங்கே யாரும் இல்லையே. கட்டில் வந்த மாதிரியே நல்ல உணவும் கிடைச்சா, நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுக்கலாம். அவன் நினைத்த மாதிரியே உணவும் வந்தது. என்ன, நம்ம நினைப்பது எல்லாம் நடக்கிறது. சரி, இந்த உணவை சாப்பிடுவோம், பிறகு யோசிப்பா. உணவு நன்றாக இருந்தது, படுத்து ஒரு தூக்கத்தை போடுவோம். நல்லா தூங்கும்போது திடீரென்று அவனுக்கு தோணுச்சு. நம்ம காட்டுக்குள்ள தூங்கும்போது இங்க புலி வந்து நம்மள கடிச்சு சாப்பிட்டா என்ன பண்றது? அடுத்த நொடி அவன் பக்கத்தில் புலி வந்து அவனை சாப்பிட்டது.